மை டியர் கௌதமி செல்லக்குட்டி 7th ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் தான் இது பிடிஎஃப் ஓகேங்களா. நீங்கள் தமிழ் மீடியத்துக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக சென்ட் பண்ணி விட்டுறேன். இந்த வீடியோலேருந்து இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நாளைக்கு நீங்கள் எழுத எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்புகள் இருக்குப்பா. ஏன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் தானே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் கேட்பாங்க வருஷம் ஓகேவா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ரெண்டே விஷயம் தான் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலில் கிளியர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஸோ லாஸ்ட் மினிட்ல கொஸ்டின் லீக் ஆனால் கூட உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணி விட்டுருவேன் ஓகேவா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகே, ஃபில் இந்த பிரான்ச் பாருங்கள். டக்குனு முடிச்சிடலாம் வீடியோவை. ஃபில் இந்த பிரான்ச் மேட்ச் பாருங்கள். 64 squares are related to the game of dash chess. The term carom is associated with caramன்னா அதுவும் கேரம் தான் நினைக்கிறேன். அப்புறம் physical health is achieved through dash yoga. LPW is related to the game of easier than your leg before wicket cricket. அப்புறம் long distance running refers to 5000 meters. அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். பேட்மிண்டனுக்கு என்னது ஸ்மால் எல்லோ பாலு, கபடிக்கு ரைடு, பேஸ்கெட் பாலுக்கு லார்ஜ் ஆரஞ்சு பால், வாலிபாலுக்கு என்னது வரும், ஃபுட்பாலுக்கு கிக்கிங்கு, வாலிபாலுக்கு செட்டில் காக்குன்னு இருக்குது. சாரி ஓகே, பேட்மிண்டனுக்கு பார்த்தீங்கன்னா செட்டில் கார்க்கு, வாலிபாலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எல்லோ பால் ஓகேவா. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் இட்ஸ் டவுன். அப்புறம் பாருங்கள், கபடி இஸ் அ ஓல்டு கேம், அப்புறம் ஸ்விம்மிங் இஸ் அ ஓல்டு ஸ்போர்ட், அப்புறம் இன் செஸ் தேர் இஸ் போத் ஏ அண்ட் பி. ஓகே 14 பார்த்தீங்கன்னா டேஷ் ரிலேட்டட் டு ரிலே ரேசஸ், பட்டன். ஆமாம் பட்டன். நான் அத்லெட்ஸ் யாரெல்லாம் அத்லெட்ஸாக இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். The game where players chase and touch, கொக்கோ. அப்போ ரைட் எனி 2 questions. ஸோ 2.5 மார்க்ஸ்க்கு ஒன்றுக்கும் 3ல் 2 எழுதணும் நீங்கள். ரைட் த நேம் ஆஃப் 3 நியூ கேம்ஸ் யூ லைக்கு. கபடி, கொக்கோ, கிரிக்கெட். இந்த மாதிரி சிம்பிளாக எழுதுனா போதும் 2.5 மார்க் பாருங்கள். ஒரு லைன் கூட வராது இதுக்கு 2.5 மார்க்கு. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ரிலே ரேஸு. வாட் இஸ் ஹார்ஸ் ரைடிங்? ஸோ ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ரிலே ரேஸ் எழுதிக்கோங்க. ஸோ இன் ரிலே ரேஸ் there are 4 participants. One need to go totally 4 into 100 இருக்குது அண்ட் 4 into 400 relays are there is 2 event. அண்ட் அந்த மாதிரி சொல்லி நீங்கள் எழுதுனா போதும், ஒரு 3 லைன் எழுதுனா போதும், உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க ஓகேவா. 4 பேர் ஓடணும், 4 பேர் ஓடணும், கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறவன் வின்னர் ஓகேவா. ஸோ அடுத்த ஆன்சர் எனி 1 question. ரைட் 10 sentence about a sports event conducted in your school. Draw a diagram of a ball badminton court and indicate its dimension. 8th இதே தான் கேட்டுதாங்க நினைக்கிறேன். 7th உங்களுக்கு இதான் கேட்குறாங்க. நான் சொன்னதான்ப்பா, பால் பேட்மிண்டனு, அப்புறம் கபடி, கொக்கோ, கிரிக்கெட்டு, ஃபுட்பால். இந்த 5 கோட்டை பார்த்துட்டு போயிருங்க. இதில் தான் மாற்றி கேட்பாங்க எக்ஸாம்ஸில் ஓகேவா. மெஷர்மெண்ட்ஸும் பார்த்துட்டு போயிருங்க, அப்புறம் டயக்ராமும் பார்த்துட்டு போயிருங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன்ப்பா. ஸோ விஷ் வெரி ஆல் த பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அடுத்த எக்ஸாமுக்கான மேக்ஸ் இதெல்லாம் அவ்வளோதான் படிக்க மாட்டேன் ப்ரோ, சும்மா உணவு எழுதி தந்துடுவேன். அடுத்த எக்ஸாமுக்கு வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு வீடியோ போட்டாச்சு. உங்களுக்கான இங்கிலீஷ் எக்ஸாம் வீடியோ போட்டாச்சு, போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மெட்லாம் முடிஞ்சால் ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை ஓகேவா. இதுலேயே சென்ட் பண்ணிங்க பார்க்கலாம். ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ வின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.